அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் மோல்ட் டிசைனில் மல்டிபிள் ஒர்க்கிங் இன்சர்ட் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸ் நம்பர் 23. ஸோ இப்போ நமக்கு இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதில் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து மல்டிபிள் கேவிட்டி. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சிங்கிள் கேவிட்டி, அதாவது நமக்கு வந்து டபுள் கேவிட்டி பார்த்துருப்போம். அதுவும் சிங்கிள் பொசிஷனில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு போன கிளாஸில் நமக்கு வந்து இந்த டபுள் கேவிட்டியுமே ஒரே இதில் நமக்கு பார்த்துருவோம். அதாவது 2-in-1 பார்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு மல்டிபிள் கேவிட்டியில் ஃபர்ஸ்ட்டு 4 கேவிட்டி நமக்கு எப்படி ஒரு இதே சீரியலாக நம்ம வந்து இதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதே இதில் நமக்கு வந்து இது 8 கேவிட்டி நமக்கு வந்து லென்த்தாக கொண்டு போகலாம். அதை விட இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம ட்ரா பண்ண முடியும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணுறேன். ஸோ கேவிட்டி பிளேட்டாக ஹைட் பண்ணுறேன். இதே மாதிரி 2-in-1 நம்ம வந்து டிசைன் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதில் வந்து இந்த பொசிஷனில் இருந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருந்து நமக்கு 4 கேவிட்டி எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 80 இருக்குது. நமக்கு இதில் இருந்து 40ல் நமக்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ட்ரிம் அடிப்பில் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக ஸ்கெட்சை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம். இந்த பார்ட்ல இருந்து செலக்ட் பண்ணலாம். இனி இதுல இருந்து நமக்கு டைரெக்டாக இங்கேருந்து லைனை எங்கேருந்து செலக்ட் பண்ணோம்னா, இங்கே இருந்து தெரியும். இப்போ இந்த கர்வை செலக்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கேட்குது. சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். 40 mm நமக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். 40 mm நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு லைனு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டேட்டம் பிளேனை நமக்கு வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பாயிண்ட் ஒன் டைரக்ஷனில் இந்த எண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த இப்போ கரெக்டாக நமக்கு இந்த பொசிஷனில் வேணும். அதனால அப்ளை கொடுத்துருக்கேன். இங்கே வந்து வெக்டார் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரிம் பாடி செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிம் பாடியில் இந்த ஃபேஸ் இப்போ ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து ட்ரிம் பண்ணணும் இந்த ஃபேஸ். அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் பாடி இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணுது. இதில் வந்து ரெட் மார்க் காட்டுது. இப்போ நம்ம திருப்பி ஒருக்கா செலக்ட் பண்ணால், ஏன்னா ட்ரிம் பாடி, ஏன்னா இங்கே வந்து ரெட் மார்க் காட்டினது இந்த இதுக்கு வந்து யூனிட் இல்லாமல் இருக்கிறதால சரியா. இப்போ நமக்கு இந்த பாட்டு இந்த இது இப்போ நமக்கு டேட்டா பிளேன் எங்கே வரைக்கும் இங்கே இருக்குது நம்ம பார்த்துக்கு. அதே மாதிரி இந்த டாப் வியூ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இது இந்த பிளேன் அடிப்படை நியூ பிளேன், இந்த பிளேன் அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இங்கே கட் ஆகிட்டா இன்னொரு பார்ட் இருக்குது. இப்போ மேல் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த பாடியை நம்ம ஷோ பண்ணிக்கலாம். திருப்பி அதை ட்ரிம் பாடியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஷோ போர்டில் மேல் டாப்பை செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே கொடுத்துருங்க. இனி பாருங்க கட் ஆகிட்டு இனி இந்த 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸும் நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்க டெலிட் ஃபேஸ், அதாவது டெலிட் பாடின்னு இருக்குது. ட்ரிம்ல டெலிட் பாடினா ஒட்டு மொத்தம் இந்த டெலிட் பாடி நமக்கு ரிமூவ் ஆகுது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பார்ட் ஒட்டு மொத்தமாக இருக்குல்ல. ஸோ இந்த பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து டைரக்டாக என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து அப்படியே மிரர் பண்ண போறோம். ஸோ மிரர் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்டையும் நம்ம வந்து குரூப் அந்த இடத்துல இருக்குது. ஸோ குரூப் பண்ணதுக்கு இந்த இடத்துல பாடி, இந்த இடத்துல ஷிஃப்ட் பட்டன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அப்படியே கொடுத்துருக்கு. பாடி 1ல இருந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த பொசிஷன் இருக்குதா. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த பாடி இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபீச்சர் குரூப், இப்போ நமக்கு வந்து ஃபீச்சர் குரூப் வந்து நமக்கு எல்லாமே நமக்கு வந்து பொசிஷனில் இருக்குது. நமக்கு ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஹைட் பண்ணியிருக்கோம்ல மிரர் இருக்குது. இந்த பார்ட்டை நம்ம ஹைட் பண்ணிருங்க. இனி நமக்கு எப்படி செலக்ட் பண்ணலான்னு ஒரு பொசிஷன் நமக்கு வந்து ஆல்ரெடி குரூப் நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த குரூப் கிரியேட் பண்ணதை நீங்கள் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து டைரெக்டாகவே நீங்கள் மிரர் ஜாமெட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே செலக்ட் பண்ணுங்க. இந்த பிளேன், ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்டை அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இதில் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கனால நம்ம வந்து இப்படி செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்படி தான், இதுதான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இங்கே இருந்து இந்த பிளேன் அப்படியே செலக்ட் பண்ணிடுங்க. மிரர் வந்துட்டா, மிரர் பொசிஷன் வந்துட்டு இனி நமக்கு வந்து கரெக்டாக யூனிட் பண்ணு. ஸோ யூனிட் பண்ணலாம். எப்படி யூனிட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த இது கூட யூனிட் ஆகணும். அதே மாதிரி இந்த பார்ட் இந்த இன்சர்ட்டோட யூனிட் ஆகணும். இந்த பார்ட் இதோட யூனிட் ஆகணும். மறுபடியும் அதே அந்த வந்துட்டு யூனிட் ஆகலை. அந்த பார்ட் இந்த பார்ட் இதோட யூனிட் ஆகணும். அப்ளை யூனிட் பண்ணும்போது பாருங்க கரெக்டாக நமக்கு ஒரு லைன் இருந்து இந்த லைன் வந்து அப்படியே ஹைட் ஆகும். இது இந்த பார்ட்டு கூட யூனிட் ஆகும். பார்ட் யூனிட் ஆகணும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம வந்து யூனிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ
இப்போ நமக்கு என்னென்னா இந்த பார்ட்டு இதோட யூனிட் ஆகணும். பாருங்க இந்த கேவிட்டி பிளேட் வந்து பஞ்ச் பிளேட் வந்து யூனிட் ஆகிட்டு அதேமாதிரி மேலே ஒரு பார்ட்டு இருக்குது. ஸோ அந்த பிளேட்டையும் நமக்கு வந்து யூனிட் பண்ணணும். இப்போ நமக்கு மிரர் பண்ணோம். ஸோ மிரர் பண்ணதில் இன்னொரு பாடி நம்ம வந்து செலக்ட் பண்ணல. இந்த டாப் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த பார்ட்டும் அப்படியே இது வந்து கரெக்டாக காப்பி ஆயிரும். இப்போ நமக்கு இந்த பிளேட்டு கேவிட்டி பிளேட்டை யூனிட் பண்ணிட்டோம். இந்த டாப் பிளேட்டை ஆட் பண்ணிடலாம். இனி நமக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த 2 போல்ட்டிங் இருக்குல்ல, ஸோ இந்த போல்ட்டிங் இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை நீங்கள் எப்படி விட்டாலும் பரவாயில்ல. அதே சமயம் நீங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுக்கணும். எப்படின்னு பாருங்கள். இந்த பார்ட் இந்த எட்ஜ் பிளண்டை நமக்கு வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி அப்போ தான் நமக்கு யூனிட் பண்ணதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ பொசிஷன் வேறு சேஞ்ச் ஆகிட்டு ஷிஃப்ட்டு இப்போ நமக்கு இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணுங்கள் அப்ளை இல்லையா. அதே மாதிரி இந்த எட்ஜ் பிளண்டு அதேமாதிரி இந்த எட்ஜையும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சாம்பர் அண்ட் இந்த ரிமூவ் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஸோ ஒரே இதுலேயும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதே சமயம் இங்கேயும் நீங்கள் ஒரே இடையே சேர்த்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணிட்டோம். இனி நமக்கு இதில் டைரெக்டாக இந்த இடத்துல ட்ரிம் பண்ணியிருக்கோம்ல, ட்ரிம் பண்ணது இந்த பொசிஷனை அடுத்து இந்த இடத்துல இருந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். அதேமாரி இந்த இது ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்ளை. இதேமாரி இங்கே பாருங்கள் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன், ஃபேஸோட ரீப்ளேஸ் பண்ணுறேன். இன்னி பாருங்கள் கரெக்டாக வந்துட்டா. ஸோ இப்போ நமக்கு இது தான் நமக்கு ஒரு தேவையான பார்ட். இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பிளேட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கைட் ரயிலில் நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது தான் நமக்கு மெயின் பார்ட்டாக தேவையாக இருந்தது. ஸோ இப்படி தான் நமக்கு ஸோ அந்த பார்ட்ஸ் அப்படியே கரெக்டாக நமக்கு வந்துட்டு வந்து மெயின் அவுட்டர் எல்லாமே நமக்கு கிரியேட்டாகி வந்து இது தான் நம்ம எத்தனை கேவிட்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது தான். இப்போ நம்ம இந்த பார்ட்டில் இப்போ வரைக்கும் நமக்கு கேவிட்டி பிளேட் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டு நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ செலக்ட் கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம். 4 பார்ட் இருக்குது நமக்கு பஞ்ச் பிளேட். இது மூவ் பண்ணக்கூடியதுக்கு இது ஸ்ப்ரிங்குடைய ஹோல். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கும். எல்லா பார்ட்டும் வந்துட்டு ஓகே. அதே மாதிரி டாப் பிளேட்டு நீங்கள் பாருங்கள் இந்த கேவிட்டி சைடு இருக்கக்கூடிய பிளேட், அதாவது பின் இருக்கக்கூடிய பிளேட்டை பார்த்து பின்னுடைய ஹோலு. ஸோ இனி நமக்கு இதில் இது வேலை இந்த ஃபேஸோட ரீப்ளேஸ் ஆகும். இந்த ஃபேஸ் அப்படியே இருக்கா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்னு இருக்கணும். இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு நீங்கள் சென்டராக கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சொன்னால் பாருங்கள். இதேமாதிரி ரீப்ளேஸ் பண்ணும் போதும் கூட இதேமாதிரி இந்த சாம்பரெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய சாம்பர் அண்ட் எட்ஜ் பிளண்டி எல்லாத்தையுமே இதோட சேர்த்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். அப்போன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த இடத்த கொடுக்கும்போது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எட்ஜ் பிளண்ட்டுக்கு கொடுக்காம இப்போ எட்ஜ் பிளண்ட்டை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இனி சாம்பர் ரீப்ளேஸ் பண்ணாமலே நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது பொசிஷன் வேறு. இப்போ இது வந்து கேவிட்டி பொசிஷனாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக வந்து எட்ஜ் பிளண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இது கிரியேட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இப்போ நமக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இதை விட அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டாலும் இதை மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இது இப்போ நம்ம 4 கேவிட்டி இருக்குது. இப்போ 8 கேவிட்டி பண்ணோம்னா இதே தான் அப்படியே தான் கான்செப்ட்டு. ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலன்னா நீங்கள் டோட்டலாக ஃபியூச்சர் குரூப்பு மறுபடியும் செலக்ட் பண்ண முடியுமான்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். இருக்குது ஒட்டுமொத்தமாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இதை எப்படி என்ன பண்ணலாம்னா டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு பாடி மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது பாடி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம், எடிட் ஃபியூச்சரில் போய் ரிமூவ் பேராமீட்டர்னு ஒரு இருக்குது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு ரிமூவ் பேராமீட்டர் எல்லாமே நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்டரி எல்லாமே வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஃபார்மில் கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு நார்மலாக நமக்கு வந்து வேற ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி பாடி வரும். ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணாமலே இந்த பொசிஷனை நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இது ஒரு வகையான மெத்தட் இப்படியும் இருக்குதா. இன்னி நமக்கு வந்து ஃபியூச்சர் குரூப்பை நீங்கள் இருக்குது செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். இதை வந்து ஸ்கெட்சை நீங்கள் டெலிட் பண்ணுங்கள், தேவையில்லை. இனி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலன்னா இனி அப்படியே நீங்கள் வந்து திருப்பி ஒருக்கா ஃபார்ம் பண்ணுங்கள். டீன்னு ஒரு பேர் நான் வந்து ரஃபாட்டை செலக்ட் பண்ணேன். இப்போ ஃபியூச்சர் குரூப் எல்லாமே ஆகிட்டு இனி மறுபடி மிரர் ஜாமெட்ரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோமா, இந்த ஃபியூச்சர் குரூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாம் செலக்ட் ஆகிட்டு மிரர் பிளேன் இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் மிரர் பண்ணுங்க. இப்போ அப்படியே மிரர் ஆகிட்டு வியூ வந்துட்டு இனி அதுக்கப்புறம் யூனிட் பண்ணக்கூடிய பொசிஷன் யூனிட் ஆயிருக்கு. அவ்வளோதான். இப்போ எது யூனிட் இப்போ ஓகே, இந்த 2 பார்ட்டு யூனிட் ஆகிருக்குது. இனி நமக்கு யூனிட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த இதில் தான் யூனிட் பண்ண. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிங்கிள் எது பார்த்தோமோ அதை தான் திருப்பி இங்கே வரும். இந்த இடத்துல மறுபடி பாருங்க யூனிட் பண்ணிட்டோம். இந்த ரெயில் கைடை வந்து நமக்கு யூனிட் பண்ணிட்டோம். இனி அடுத்தது யூனிட் பண்ணக்கூடிய பொசிஷன் இது தான். ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு
இதில் இருக்கக்கூடிய சாம்பரை நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். சாம்பரை நமக்கு வந்து டெலிட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு அதில் வந்து யூனிட் பண்ணதுக்கும் போது நமக்கு திருப்பி யூனிட் பண்ணாலும் அதேமாதிரி சாம்பரை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழலில் தான் இருக்கும். ஸோ அப்ளை அதேமாதிரி இந்த இதையும் நீங்கள் வந்து அதேமாதிரி நீங்கள் இந்த சாம்பரை ரிமூவ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா திருப்பியும் டெலிட் ஃபேஸ் கொடுத்து இந்த 4 சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எட்ஜ் பிளேண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த இதுக்கும் எட்ஜ் பிளேண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த சாம்பர் இப்போ அதே மாதிரி இந்த சாம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா. இனி நமக்கு வந்து யூனிட் பண்ணிடும். யூனிட் ஆகிட்டு ஓகே. யூனிட் பண்ண பிறகு ரீப்ளேஸ் இந்த ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணணும். எது கூட இந்த பிளேஸுக்கு ரீப்ளேஸ் ஆகும். இப்போ இவ்வளோ பார்ட்டும் வந்துட்டு. ஸோ இதை 8 கேவிட்டி. ஸோ இந்த 8 கேவிட்டியில் இதை மூவ் பண்ணும்போது 2 இதுக்குமே வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு வெஜ்ஜி. ஸோ 8 கேவிட்டியில் மெயின் பார்ட்டாக இருக்கக்கூடிய வெஜ்ஜு இந்த வெஜ்ஜு. ஓகேயா. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேட்டை நம்ம அப்படியே தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து கேவிட்டி பிளேட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேவிட்டி பிளேட் எந்த பிளேட்னா இந்த பிளேட்டு. ஸோ இந்த பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும். இந்த இதில் வந்து டைரெக்டாக இப்போ இருக்க செட்டிங்கில் கீப் டூல் ஆன் வேணும். ஏன்னா நமக்கு இந்த பிளேட்டு தேவை. இப்போ பாருங்கள் அப்ளை கொடுத்துட்டோமா. ஸோ அப்ளை கொடுத்த உடனே இந்த வெஜ்ஜை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா. இது போல்ட்டிங் நமக்கு வந்து பண்ணக்கூடியது. ஸோ இப்போ 8 கேவிட்டி. ஸோ 8 கேவிட்டி இந்த மாதிரி மெத்தட்லேயே நமக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான். இப்போ நமக்கு இது வரைக்கும் நமக்கு என்ன பார்த்துருக்கோம்னா இதே ஒரே சாம்பிளை வச்சுட்டு பாருங்கள் இது மூவ் பண்ணக்கூடிய ஒரு கைடு. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோம் ஒர்க்கிங் இன்செர்ட் பார்த்தோம். ஸோ இனி வரக்கூடிய கிளாஸ்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளவு தான் நமக்கு ஒர்க்கிங் இன்செர்ட்டில் மல்டிபிள் கேவிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்பிளிட் மோல்டு. அதே ஸ்பிளிட் மோல்டில் மெயினாக வந்து இதை வந்து இன்னராக ஸ்பிளிட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து அவுட்டராக டைரெக்டாக ஸ்பிளிட் ஆகும். ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.